இவங்க வந்து பொருள் அணி அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரனுடைய அணியை. இது வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லுவாங்க குருவினுடைய அணியை. இப்போ இந்த அருள் அணியில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து கேது அப்படின்னு சொல்லக்கூடியதும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியதும் அருள் அணியை குறிக்கக்கூடியவர்கள். குரு ஆன்மீக பாதையை சுட்டி காட்டுபவர், காண்பிப்பவர். ஆனால் சனி யார் தெரியுமா? ஆன்மீகவாதியாகவே மாறக்கூடியவன். கேது யார் தெரியுமா? மோட்சத்தை கொடுப்பவன். அந்த மோட்சம் என்னும் அறிவை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடியவன் கேது. குரு வந்து ஆன்மீக வழியை காட்டுபவர். அவர் ஆன்மீகவாதி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மை வந்து தெளிவாக இருக்கணும். எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குருவுடைய சொந்த வீடுகள் தனுசு மீனம். இதுக்கு இடையில தான் சனி இருக்க. ஆன்மீகத்தை காட்டுபவன் குரு, ஆன்மீகவாதியாகவே வாழ்பவன் சனி. இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ சனி யார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பாவக ரீதியாகத்தான் கிரகங்கள் தன்மையில் மாறுபடும். பார்வை ரீதியாக கிரகங்கள் தன் தன்மையை தன்மையாகவே வைத்திருக்கும். எப்போவுமே வந்து கிரகங்களோட நிலைப்பாடு மாறாது. சிம்ம லக்னத்துக்கு குரு பஞ்சம அட்டமாதிபதி. சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா குருவினுடைய அணியில் இருக்கக்கூடியவர் சூரியன். அந்த குருவினுடைய அணியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய லக்னமான சிம்ம லக்னத்துக்கு குருவே என்னவா வர்றாரு? பஞ்சமாதிபதியாக வர்றார். அந்த பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் அட்டமாதிபதியாகவும் வர்றார், எட்டுக்குடையவனாகவும் வர்றார். அப்போ 8ஆம் இடத்தில் குரு மறைய, பொதுவாக குரு மறையக்கூடிய குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சாருன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார். இதில் மாற்றம் இல்லை. சிம்ம லக்னத்துக்கு வந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை பார்க்கிறார், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் மனை பொருள் வண்டி வாகனம் வீடு தாயார் இந்த மாதிரியான இடத்தையும் பார்க்கிறார். ஆனால் அட்டமாதிபதியாக வலுத்து நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இங்கே பாவக ரீதியாகவும் குரு கெட்டவனாயிடுறார், கெடுதியை செய்யக்கூடிய கிரகமாக இருப்பார். அப்போ அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும் பொழுது 8ல் குரு மறைகிறார். ஒருவேளை இங்கே சிம்மத்துக்கு சூரியன் துளாராசியில் போயிட்டு லக்னாதிபதி நீச்சமாயிட்டாலோ அல்லது சனி மேசராசியில் நீச்சம் அடைஞ்சிட்டாலோ இந்த 8ல் நிற்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடம் என்னும் மான அவமானங்களை இந்த சிம்ம லக்னக்காரருக்கு அவர் கொடுத்தே தீர்வார். அவருடைய கடமை அது, கொடுத்து தாகணும். ஆனால் பார்வையில் என்ன பண்ணுவார்? 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தூரதேச பயணங்களை மேன்மைப்படுத்துவார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம், குடும்பம், கல்வி, வாக்கு இதையெல்லாம் நிறைய கொடுப்பார். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து சுகம் இது எல்லாமே கொடுப்பார். இது எல்லாமே இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் இடத்துல போய் நின்ன குரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஆயுளுக்கு நிகரான